கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்த நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட ஃபிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு வாடகை. அப்போது சொத்து வரி ஓனருக்கும் கஷ்டம், கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அது இப்போ கஸ்டமர் இப்போ இதே நீங்கள் கமர்ஷியலுக்கு ஏற்றுறீங்க, ஒரு பெயிண்ட் கடைக்கு நீங்கள் வாடகை ஏற்றிட்டீங்க, சொத்து வரி ஏறி சொத்து வரினால் வாடகை ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹார்ட்வேர் கடையில் வர பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, சிமெண்ட்டு இதில் ஏற்றி கன்சியூமருக்கு விற்பார். 3000 வந்திருந்தால் அவருக்கு இப்போ 8000 வந்துருக்குது. ஃபேன் எல்லாம் பழைய காயில் ஃபேனை தூக்கிட்டு இப்போ வேறு ஏதோ லேட்டஸ்ட் ஃபேன் வருதான், அது 30-40% கரண்ட்டு கம்மி பண்ணுவாங்க, அதை போடலான்னு பில்டிங்கில் மேலே சோலார் வைக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டு ஒத்துக்கல, அதனால் எப்படி இருக்குது. அப்போ ஒரு பங்களா வந்து ஒரு அரை கிரவுண்ட்லேருந்து ஒரு 3 கிரவுண்ட் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் இடிச்சு கட்டிங்கன்னா 4 ஃப்ளோர் ரொம்ப 25 வீடு கட்டுவாங்க, இல்லை 30 வீடு கூட கட்டலாம். 2 BHK போகிறான்னா 30 வீடுக்கு டேக்ஸ் வரும். அப்போது வருவாய் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பத்தாமல் தான் இந்த வேலை ஒன்றுத்துக்கும் இல்லை. அவர் கோவப்படுவார், எல்லாரையும் கெத்து விட்டு அதிமுகவை இன்றைக்கி அவர் தான் அழிச்சிட்ருக்காருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதே எடப்பாடி பழனிசாமி தான் இந்த சொத்து வரி விவகாரத்தில் ஏற்றக்கூடாது, ஜனங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. கரண்ட் பில்லு ஏற்றலை பெருசாக, பால் விலை சொத்து வரி ஏற்றலை, பால் விலை ஏற்றலை. எதுக்குன்னா எந்த பீரியடில் செஞ்சாங்கன்றது முக்கியம். கொரோனா காலத்தில் வருமானமே கிடையாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோட மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடிசன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது ஜிசிசி அண்மையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடியவங்களுக்கு 300 முதல் 400% ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத போட்டிருக்கிறாங்க. பப்ளிக்லாம் ரொம்ப அன்ரீசனபிள் அண்ட் அன்அக்செப்டபுள்னு பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இதனுடைய பின்னணி என்ன? சொத்து வரியை திமுக உயர்த்தும் போது கடுமையாக நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், இவங்க உயர்த்திருக்கிறாங்க சத்தம் இல்லாமல்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் என்ன இது? இந்த செய்தி அது 300லேருந்து 400% சொத்து வரி ஒரு சிலருக்கு அதிகரிச்சிருக்கு. அதான் எல்லாருக்கும் இல்லை, நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட் இருக்குது. அதாவது 14 லட்சம் வீடு கணக்கெடு இருக்குது 15 ஜோனில். அதில் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு ஏறி இருக்குது, கிட்டத்தட்ட ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போகுது. அதில் ஒரு 3 லட்சம் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் பில்டிங்ஸில் டீவியேஷன் இருக்குது, அதனால் இதை ஏற்றுறோன்ற மாதிரி ஒரு பேசப்படுது மாநகராட்சியில். இப்போ இதை எழுதின தம்பி பிருத்திவிராஜ் அன்பு யாருன்னா துருத்துருன்னு இருப்பாப்புல. திருவள்ளூர்லேருந்து காலையில் ட்ரெயினில் தெருவா சுற்றுவாப்புல. அந்த தம்பி எனக்கு பர்சனலாக தெரியும். நான் ஏன் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களெல்லாம் பற்றி அடிக்கடி சொல்லும்போது அந்த பத்திரிகையாளர் பற்றி ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் இவங்களோட உழைப்பு வெளி உலகத்துக்கு தெரியாமல் போகுது. அந்தந்த இப்போ இதனுடைய ஆசிரியர் கோபுமோகனுக்கு அந்த தம்பியோட உழைப்பு தெரியும், அவங்களோட பியூரோ சீஃபாக இருக்கிற விபி ரகுக்கு தெரியும், பட் பொதுமக்களுக்கு தெரியணும்ல. இப்போது இது இந்த தம்பி ஊரில் இருக்கிற பிரச்சனையை இவன் பிரச்சனையாக எடுத்து இப்போ அதை எழுதுவார். இப்போ இதனால் என்னன்னா, சொத்து வரி ஏறுது அப்படின்னா என்ன ஆகுனா, வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு வாடகை கூடும். அப்போது சொத்து வரி ஓனருக்கும் கஷ்டம், கொடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அது இப்போ கஸ்டமர் இப்போ இதே நீங்கள் கமர்ஷியலுக்கு ஏற்றுறீங்க, ஒரு பெயிண்ட் கடைக்கு நீங்கள் வாடகை ஏற்றிட்டீங்க, சொத்து வரி ஏறி சொத்து வரினால் வாடகை ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹார்ட்வேர் கடையில் வர பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, சிமெண்ட்டு இதில் ஏற்றி கன்சியூமருக்கு விற்பார். அப்போது மக்கள் பணத்தை ஏற்றி அதிலிருந்தே வருவாயை பெற்றுக்கொண்டு அதையே திருப்பி கொஞ்சமாக கொடுத்துட்டு நிறைய எடுத்துன்னு போகிற ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது. இதுதான் இந்த வியாபார சைக்கிள். அப்போது 300லேருந்து 400% நீங்கள் ஏற்றுறீங்கன்னா, அப்போ அது எப்படி ஒரு 5000 வரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 15000 வரும். ஒரு சைடு கரண்ட்டு பில்லு நெருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார், 3000 வந்திருந்தால் அவருக்கு இப்போ 8000 வந்துருக்குது. ஃபேன் எல்லாம் பழைய காயில் ஃபேனை தூக்கிட்டு இப்போ வேறு ஏதோ லேட்டஸ்ட் ஃபேன் வருதான், அது 30-40% கரண்ட்டு கம்மி பண்ணுவான், அதை போடலான்னு பில்டிங்கில் மேலே சோலார் வைக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டு ஒத்துக்கல, அதனால் எப்படி இருக்குது. அப்போ நல்லா படித்தவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார், சதீஷ் பாபு சொல்லிட்டு, அவருக்கே இந்த நிலைமை. அப்போ திருப்பி அகைன் பிருத்திவிராஜோட ஸ்டோரி வரும்போது என்னென்னா, எங்கே இது சூட்சமோ எங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த டிஜிட்டல் இந்தியா, ட்ரோன் கேமரா, GIS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு வராங்களே, இவங்க தான் நமக்கு பெரிய ஆப்பாக வைக்கிறது. என்னன்னா, அசஸ்மெண்ட் இப்போ சம்டைம்ஸ் டேப்பை வச்சு எடுப்பாங்க. டேப்பை வச்சு எடுக்கும்போது ஒரு கணக்கு போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக நடக்கிறது இந்த பார்க்கிங்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அது கண்டுக்க மாட்டாங்க. மொட்டை மாடியில் டேங்க்கு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சின்டெக்ஸ் தான் வரப்போகுது, பிளாஸ்டிக் என்னமோ கணக்கு இல்லை. அதுக்கப்புறமா மேலே சம்டைம்ஸ் ஒரு ரூம் போட்டிருப்பாங்க, ஒரு வாட்ச்மேன் தங்குறதுக்கோ இல்லை நாய் படுத்துக்கிறதுக்கோ. அதெல்லாம் இப்போ இந்த ட்ரோன் கேமரா பறக்க விட்டு எடுத்த உடனே அது என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாக இமேஜை ஃபோட்டோ எடுக்கும். ஓகே. அப்போ மொட்டை மாடியில் இந்த சும்மா கட்டின ரூமு, கீழே வாட்ச்மேன் ஒதுக்குறது எல்லாத்தையும் சேர்த்துக்கும் அது. ஓ, அப்போ இப்போ பயன்பாட்டில் இல்லாதது கூட கணக்கில் எடுத்துக்கிறோம் அது. ஆமாம். இப்போ
திடீர்னு எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபா கூட போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, சின்டெக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கு, அது பிளாஸ்டிக்கு தண்ணியில் ஊறி கீறி அது உடம்புக்கு நல்லதை விட, அதனால் வந்து நீங்கள் சிமெண்ட்டே போட்டுட்டு நல்லா பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், தண்ணி கொஞ்சம் தேக்கலாம், அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறது மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா இடிச்சுட்டு கட்டுறாங்க. இல்லை வந்து சின்டெக்ஸ் டேங்க்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பிளாஸ்டிக்கு இது வந்து உடஞ்சி போச்சு ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன்னா ட்ரோன் கேமரா விட்டு எடுக்கும்போது என்ன ஆகிடும், அது மேலே இருக்குது பாருங்கள் அந்த மொட்டை மாடியில் ஏரியா, அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும் கணக்கு. நான் அதே வீடு தான், இப்போ வீட்டுக்கு மேலே ஒரு டேங்க்னு ஒன்று இருக்கக்கூடாதா? நான் என்ன உக்காந்து அது மேலே வந்து வியாபாரமாக பண்ணுகிறேன், தண்ணி தான். ஆனால் அது என்ன பண்ணோம், ட்ரோன் கேமரா, அதுனா அது மனுஷனா, அது மனிதனா இருந்தால் சொல்லலாம், அது மிஷினு அசஸ் பண்ண. உடனே அங்கே படித்த ஒருத்தர் இருப்பார், யார் அவர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட். அவர் உடனே சார் பில்டிங் பாருங்கள் சார், இங்கே கட்டிக்கிறாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் என்னன்னா பால்கனி ஒரு அடி வளர்த்துருப்பாங்க, பிளானில் இருக்கிறத வச்சு மெஷர்மெண்ட்டை வச்சு போடுவாங்க முன்னாடி அசஸ்மெண்ட்டு. இவங்க என்ன பண்ணுறதுனா, இப்போ அந்த ட்ரோன் கேமரா வரும்போது என்ன ஆகுனா, ஒரு அடி இருக்குதுன்னா பால்கனி, ஒரு 10 அடி இருக்குதுன்னா 1 அடி இன்ட்டு 10 அடி சேர்த்துக்கும். மொட்டை மாடியில் கொஞ்சம் அதை சேர்த்துக்கின்னு இவர் என்ன பண்ணுவார், நோட்டீஸ் அனுப்புவார் கார்பரேஷன் அதிகாரி, உங்கள் பில்டிங்கில் வயலேஷன் இருக்குது. அது அந்த பேஸ்ட்டில் விளம்பரம்லாம் கேட்பலாம், உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் வந்து கறி இருக்குதா. ஒத்த வீடு கஷ்டப்பட்டு கட்டினா இவ்வளோ பஞ்சாயத்து, சரி ரைட்டு பண்ணிட்டாங்க. வருவங்களா, அவர் என்ன பண்ணுவார், ஆமாங்க இருக்குது, இந்தா பொடி எக்ஸ்ட்ரா ஃபீஸு டேக்ஸை ஏற்றி விட்ரு. இது இல்லாமல் ஒரு கட்டடம் இருந்து அதை இடித்து நீங்கள் திருப்பி கட்டும்போது, முன்னாடிலாம் வந்து 1 ஃப்ளோர் இருக்கும், இல்லை 2 ஃப்ளோர் இருக்கும், இல்லை தரைத்தளம் ஒண்டி இருக்கும் பங்களாவாக இருந்தால். அதை இடித்து கட்டும்போது இன்றைக்கி 3 அடுக்கு 5 அடுக்கு கட்டும்போது அதே இடத்துக்கு அதாவது ஒரு பங்களா வந்து ஒரு 1/2 கிரவுண்ட்லேருந்து ஒரு 3 கிரவுண்ட் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இடித்து கட்டிங்கன்னா 4 ஃப்ளோர் ரொம்ப 25 வீடு கட்டுவாங்க, இல்லை 30 வீடு கூட கட்டலாம். 2 BHK போகிறாங்கன்னா 30 வீடுக்கு டேக்ஸ் வரும். அப்போது வருவாய் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அது பத்தாமல் தான் இந்த வேலை 400% ஏற்று. அப்படி ஒரு அம்மா அதில் சொல்லியிருக்காங்க, எனக்கு போன மாதம் ஃபினான்ஷியல் இயரில் 5,000 வந்துக்கிட்டு சொத்து வரி, இப்போ எனக்கு 29,000 வருதுன்றாங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஹைக்குக்கு போக முடியும்? அது என்ன சொல்லுவாங்கன்னா, கைட்லைன் வேல்யூ ஏற்றுறாங்க அடிக்கடி. ஒரு ஏரியாவுக்கு வந்து காம்போசிட் வேல்யூ கைட்லைன் வேல்யூன்னு இருக்கும். அப்போ அந்த தெருவோட வேல்யூ வந்து ரெவென்யூவில் ஏறும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே விலையை ஏற்றிக்கிறது, ரியல் எஸ்டேட் விலையை ஏற்றி இடம்ன்றது இது போகிற போக்கு பார்த்தா யார் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போது ஏற்றி என்ன ஆகுதுன்னா, அந்த வேல்யூ வந்து மெட்ரோ வாட்டருக்கும் இதுக்கும் சொல்லுவாங்க, இது கமர்ஷியல் ஆகிடுச்சு இந்த ஏரியா, இது ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல்னும் போது அந்த டேக்ஸோட அசஸ்மெண்ட்டு ஏறும். அதை ஏற்றி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நிற்க வைக்கணும். இப்போது இவங்களுக்கு பாதிப்பு இருந்தால் இவங்க போய் மாநகராட்சியில் அதிகாரிகிட்ட சொல்லணுமா, ஐயா எனக்கு பாதிப்பு அப்படின்னு. பண்ணது யார், நீங்கள். பாதிப்பு நான். ஆனால் நான் போய் திருப்பி போய் உங்ககிட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி அதை நீங்கள் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ. அது இன்னொன்று, இதெல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால வர பிரச்சனை. ஓகே, அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, சொந்த மக்கள்கிட்ட கெடுபிடி காட்டலாம், ஒரு அளவு காட்டலாம். இந்த சொத்து வரி, நான் இதை சொத்து வரி புதுசாக பேசலை, போன ஆட்சி காலத்தில் பேசிட்டு இருக்கேன். கோவிட் அப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கோவிட் முடிஞ்ச உடனே சொத்து வரி ஏற்றணும்னு ஒரு விவாதம் வரும்போது திமுக அதை எதிர்க்குது. எடப்பாடி பழனிசாமி கொரோனாவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, இப்போ போய் நம்ம வரியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொரோனா பீரியடில் இந்த சொத்து வரி நிறுத்தி வைக்கப்பட்டு. அதாவதுங்க யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லை, அவர் கோவப்படுவார், எல்லாரையும் வந்து கெத்து விட்டு அதிமுகவை இன்றைக்கி அவர் தான் அழிச்சிட்ருக்காருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதே எடப்பாடி பழனிசாமி தான் இந்த சொத்து வரி விவகாரத்தில் ஏற்றக்கூடாது, ஜனங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க. கரண்ட் பில்லு ஏற்றலை பெருசாக, பால் விலை சொத்து வரி ஏற்றலை, பால் விலை ஏற்றலை. எதுக்குன்னா எந்த பீரியடில் செஞ்சாங்கன்றது முக்கியம். கொரோனா காலத்தில் வருமானமே கிடையாது, பேக் டு பேக்கு 2 வருஷம். 19 இருந்த பாதிப்பு 2019, 20, 21 2 வருஷம் இருந்தது கரோனா பாதிப்பு. அப்போது இந்த ஆட்சி காலத்துலேயும் பண்ணலை, திமுகவும் அதை உடனடியாக பண்ணலை. அப்போ அந்த திராவிட கட்சிகளுக்கு அந்த வருவாய், இந்த கொரோனாவில் அதிகமான செலவு அரசுக்கு, வருவாய் என்பது இல்லை. திமுக அதிமுக வந்து ஏதோ ஊழல் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம், ஊழல் பார்வை. இந்த கொரோனா காலத்தில் அதிமுகவும் திமுகவும் சிறப்பாக செயல்பட்டுருக்கா இல்லையா? இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி 5-3 அடுக்கா நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கும்போது எதுக்கு 300% வரி ஏற்றணும், 400% வரி? வியாபாரம் நல்லா தானே நடந்துருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு 300% வரி? கரண்ட் பில்லு அப்படியே டபுள் ஆகிருக்கு, ட்ரிபிள் ஆகிருக்கு. அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போகுது? அந்த 5,000 கோடி இப்படி வர்றது தானா அமைச்சர் சொல்கிறது? யார் மக்கள்கிட்டேருந்து வாங்குறதா, இல்லை உண்மையிலே லஞ்சத்தை வந்து குறைச்சிருக்கீங்களா? இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராபத்து. இது மட்டும் இல்லாமல் இந்த பால் விலை மற்ற விஷயங்கள்லையும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதில் ஏதாவது மாற்றம் நடந்தது? பால் விலை வந்து பாலில் என்ன பிரச்சனை, விலை வந்து பெருசாக ஏற்ற முடியல, ஆனால் கொள்முதல் பரிசை வந்து கூட ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஆவினுக்கு ஒரு சில பேர் பழக்கம் இருக்கிறாங்க,
ஆவின் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பழக்கம்னா வேறு பால் கொடுத்தா செட் ஆகுறதில்ல அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ஒரு சிலர் வந்து 2 லிட்டர் கேட்பாங்க. இப்போ கூட்டு குடும்பமாக இருக்குது, 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 1 லிட்டர் பத்தாது. 1/2 லிட்டர்லாம் ஆவின் பால் 1/2 லிட்டர் வாங்குறதும் ஒன்று தான், அதுக்கு வெறும் சுத்த நீர் காசி அப்படியே குடிக்கலாம். ஆவினெல்லாம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிலாம் பெருசாக பண்ண முடியாது. அது அப்போது குவாலிட்டி. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 1 லிட்டரு 1.5 லிட்டரு வாங்குறீங்கன்னா அது அப்படியே தான் டீ போடுறதோ இல்லை தயிரோ மோரோ ஏதோ அப்படி தான் பயன்படுத்த முடியும். நிலமை அப்படி இருக்குது. இப்போது 1 லிட்டருக்கு மேலேயோ இல்லை 1 கவருக்கு மேலே ஒரு சில இடத்துல கொடுக்குறதில்ல. என்னென்னா எங்கெங்கேருந்தோலாம் வந்து இப்போ ஆவின் வந்து பற்றாக்குறை, சென்னையில் பற்றாக்குறை, வேலூரில் பற்றாக்குறை. வேலூரில் பெரிய பிரச்சனை. ரொம்ப அதாவது வேலூர்லாம் வந்து எப்படின்னா மாடு ஜாஸ்தி. அங்கே வந்து அந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் பால் உற்பத்தி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து பாலை ஊற்றிட்டு போவாங்க. அது பொய் சந்தை இருக்குது வேலூரில். அப்போ அந்த சந்தையிலேருந்து வேலூர் திருவண்ணாமலைலாம் மாடு நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் வட மாவட்டத்தில். அங்கேயே இன்றைக்கி தட்டுப்பாடு, பால் தட்டுப்பாடு. சென்னைக்கு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வருது. பால் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசுக்கு இது தெரியுமா தெரியாதா? பால்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியல. இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு ஏதோ மாடு வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு முதல்வர். இந்த மாடெல்லாம் வாங்கி குத்து அது பாலை கறந்து பொட்டு புண்ணாக்கெல்லாம் வச்சு பாலை கறந்து அது கோஆப்ரேட்டிவ்ஸ் ஊற்றி அது ஆவின் பாலில் பாக்கெட்டாக போட்டு வர வேலைக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. ஏன்னா நிர்வாக ரீதியாக இது வந்து மக்களுடைய அன்றாட சிக்கல்களில் போய் விஷயமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை. இப்போ சொத்து வரியாக இருக்கட்டும், பால் விலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து குறுகிய காலத்திலேயே தீர்வுகளை கொடுக்கல அப்படின்னா வருங்கால கட்டங்களில் இந்த அரசு மீதான அதிருப்திக்கு இது ஒரு பெரிய காரணமாக அமையும் தானே. இது கூட வந்து நம்ம கரண்ட் பில்லையும் சேர்க்கலாம். கரண்ட் பில்லும் வந்து இன்றைக்கி நிறைய பேரோட வாயில் வந்து வருது. ஆமாங்க, கரண்ட் பில் கூடி இருக்கு. ஆதர்ச தோழர்களே இன்றைக்கி எதிர்க்கிற மனநிலைக்கும் போகிறாங்க. என்னங்க எப்படி அதை எதிர்க்கிற மனநிலைக்கு போகிறாங்களோ இல்லை வந்து இல்லை விஜய் அண்ணா தானே அடிச்சாரு எங்களை 2 அடி, அண்ணா அடிக்கக்கூடாதா? ஸ்டாலின் சார் அடிச்சாரு கரண்ட் பில்லெல்லாம் ஏற்றி. இபிஎஸ் அவர் பீரியடில் எதுவுமே ஏறலையா? அவர் ஒரு 2 அடி அடிச்சார் பொதுமக்கள்லாம். விஜய் அண்ணா அடிக்கிறார், அன்போடு வாங்கிக்கிறோம். அப்படி போகிற மனநிலை இருந்தால் நம்ம ஒன்றும் அதுவும் இருக்கலாம் இல்லைங்களா? அதாவது யார் வந்தாலும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்கப்பா, யார் வந்தாலும் திருடுவாங்கப்பா, யார் வந்தாலும் சரி இருக்காது, நம்ம உழைச்சா தான்ப்பா நம்ம அப்படின்றவங்க அது கடந்து போவாங்க. இப்போ அதாவது என்னென்னா சார், ஒரு விஷயம் விஜய் அவர்களோட அந்த பிராண்ட் இருக்குது பாருங்கள், அவரோட அந்த வசீகரம், அந்த பிராண்டு, அது வச்சு அந்த 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 கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு அது வந்து உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி பீக்கில் இருக்குது. இந்த பீக்கில் இருக்கும்போது இந்த பால் விலை பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, கரண்ட் விலை பிரச்சனை எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி குறைந்தபட்சம் டாஸ்மாகில் கூட ஒரு 10 ரூபாவில். பட் இதெல்லாம் தாண்டி தாவேக்காவால் வெற்றிகரமாக பிரச்சாரம் பண்ண முடியுது. அந்த இளைஞர்களை பொறுத்தவரையிலும் யாரும் போய் பாலுக்கு நிற்கிறது கிடையாது. எந்த காலேஜ் கரண்ட் பில்லு கட்டுறது கிடையாது. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எதனா ஒன்று ஆச்சுன்னா, அந்த இப்போது ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு 18 வயசில் எனக்கு ஒரு பாப்பா இருக்குது, 20 வயசில் பாப்பா இருக்குன்னா அது காலேஜுக்கு போயிட்டு வர வேலைக்கு வயிற்றில் நெருப்பு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த நிலையில் 18 வயசு பெண்மணியோ இல்லை 19 வயசு ஆணோ இருக்க மாட்டாங்கல்ல. பெற்றவங்களோட பிரச்சனை இளம் தலைமுறைக்கு தெரியாதுல்ல. குத்து விசில்ல அப்படின்னு குத்திட்டு போயிட்டாங்கன்னா மொத்தமாக கொத்த 100 பேர் இருக்கிறாங்கன்னா இளைஞர்கள் 80 பேர் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்களே விஜய் சாருக்கு. அப்புறம் அவர் எதை பற்றி கவலைப்படணும்? ஒன்று. ரெண்டாவது, அடுத்து இப்போ இந்த 4 விஷயம் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இன்னொன்று சட்டமன்றத்தில் இது பெருசாக எதிரொலிக்கிற மாதிரி நடக்கலையே. பால் பிரச்சனை யாருமே பேசுகிற மாதிரியே தெரியலையே சட்டமன்றத்தில். காவேரி பிரச்சனை தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ காவேரி இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா 12,000 கியூசெக் திருப்பி திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்குறாங்களா இல்லைன்னு தெரியல. கேட்பாங்க, அவங்களுக்கு நிறைய வருது, தண்ணி வச்சுக்க முடியாது. தொடர்ந்து கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த 12,000 கியூசெக்ஸ் 15 நாளில் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 20 டிஎம்சிக்கு கணக்கு போடுறாங்க. மேட்டூருமே தண்ணி இப்போ ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு சரி ஆகிட்டு வருது. அது இயற்கையாக யாரும் வந்து போய் தண்ணிலாம் வாங்கிடலாம் முயற்சிலாம் பண்ணல. இப்போ இந்த மிச்சம் இந்த 4 பிரச்சனை, கரண்ட் விலை, சொத்து வரி, பால் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, இந்த 4மே வந்து எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஒன்று, மக்கள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சால் அதை பற்றி நினைக்கிறேன். இல்லை இப்போ இதெல்லாம் வருது, திடீர்னு 2,500 ரூபா போட்டு விட்டுறாரு அக்கௌண்ட்டில், அப்படியே மறந்துடுவாங்க. அப்போ அப்படியே மறப்பாங்க. 2,500 ரூபா கொடுத்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை 2,500 ரூபா வாய்ப்பு. சரி, வீடியோ போடுறோம் சோகமாக இருக்க மாதிரி, அப்போது ஒரு சோகமாக ஒரு பாட்டு வச்சுட்டு பார்த்தீங்களா விஜய் அண்ணாவோட நிலமையை இப்படி ஆக்கிட்டாங்க, எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா, நமக்காக தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்தார் அவருனா அவருக்காகவா வந்தார் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட, பேட்ரி ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்படியே ஒரு வீடியோ அமுச்சு விட்டோன்னா வேகமாக போய் மனசில் சிம்பத்தியை ஏற்படுத்தி திருப்பி, அதாவது திமுக அப்படின்னா கெட்ட கட்சி, அதிமுகன்னு ஒன்று கெட்ட கட்சி, ஆனால் அதிமுகலேருந்து வந்து சேர்ந்தா தாவேக நல்ல கட்சி. அது மாதிரி அது ஒரு மனநிலை. இப்போ மெயின் கேம்ப் புக்கு ஒன்று இருக்குது, அதில் ஒரு சில சரத்துகள் படிச்சிருக்கேன், ஹிட்லர். அதே மாதிரி அது சம்மந்தமாக படிச்சிருக்கேன். எப்படின்னா, காலைல எழுந்தோம்னா ஹிட்லர் நல்லவர், புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது ஹிட்லர் நல்லவர், சாப்பாடு சம்பந்தம் ஹிட்லருக்கு நன்றி.
இப்படியே ஒரு குரூப் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் தெரிஞ்சது இவர் வந்து போங்காட்டம் ஆடினுக்கிறாரு. எனக்கு ஹிட்லர் வந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில விஷயத்தில் அவர் மனிதராகவே ஏற்றுக்க மாட்டேன். ஒரு வீரன்றவர் அவர் முன்னாடி செய்யணும், நிறைய விஷயம் அவர் முன்னாடி இருந்து செய்யாமல் பின்னாடி ஆள் வச்சு செய்வார். அவர் பேச மாட்டார், ஆள் வச்சு பேசுவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரியவர் அவர். அதே நேரத்தில் ஜெர்மன் சுப்ரீமசி, உலகத்தை வந்து ஜெர்மனி ஆளணும், இந்த வியூகம் அமைக்கிறது, பேச்சுத்திறன், அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோன்னா, அதெல்லாம் வந்து மூளை செலவை. அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் மூளை செலவை செஞ்சு பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து யாரை வேணால் நீங்கள் மூளை செலவை ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்கல்ல, 30 நாளில் உங்களை வந்து உங்கள் தொப்பெல்லாம் காணாம போகிற மாதிரி நான் உங்களை ஆகுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அவனே ஆட்டோ டெபிட் பண்ணிக்கிறான், அவனே எடுத்துக்கிறான். பார்த்தா 30 நாளில் அப்படியே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு மாறிடும், பயங்கரமாக ஆகிடுவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் வந்து ஒரு ஒரு இது படிக்கும்போது ஜிம்மில் வந்து ட்ரெயினரெல்லாம் இருந்திருக்கிறேன். அது வந்து அவங்க ஒத்துழைக்கணும். உடல் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வெயிட் ஏறும், ஒரு சிலருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது. சம்திங் டு டூ வித் யார் மெட்டபாலிசம் ப்ளஸ் ஃபுட்டு, டயட்டு, கண்ட்ரோலு, எக்ஸசைஸ், அது ஒரு கோர்வை. அது எங்கள் கூட சேர்ந்து டெய்லி இப்படி வாக்கிங் வாத்து மாதிரி பண்ணால் பயங்கரமாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா வந்து உனக்கு வந்து இந்த மிலிட்ரிக்காரனுக்கு கொடுக்குற ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறேன். எதுக்குன்னா நிறைய தப்பான விஷயங்கள் இப்போ நம்மளோட ஊடகத்துலேயுமே இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. அதேமாதிரி ஒரு 28 நாளில் உங்களை அப்படியே பயங்கரமாக கம்ப்யூட்டரோட பயங்கரமாக ஆகிடுவேன். பேசிக்ஸ் தான். மேனுவலாக ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி சேர்த்துக்கலாம். எத்தவொன்னே ஃபுல் டெக்னாலஜினா சொத்து வரி ஏறிச்சு பார்த்தீங்களா, அதே தான், அதே வீடு தான். ஆனால் ட்ரோனை பறக்க விட்ட உடனே என்ன ஆகிப்போச்சு, எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. இது ஒரு பெரிய சிக்கல். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அந்த அரசாங்கம் பொறுத்து வந்து பார்க்கலாம். பல மக்களுக்கு பதிலளிச்சுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.